வணக்கம். கௌசல்யா பாஸ்கரன். அனைவருக்கும் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் அனைவரும் இந்த புத்தாண்டில் நம்மளுடைய ஆசைகள், இலக்குகள் எல்லாம் நிறைவேறி ஆனந்தமான, ஒளிமயமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். சரி, எல்லோருக்குமே நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய ஆசைகளும் இலக்குகளும் நிறைவேறணும் அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட மனதை பக்குவப்படுத்தணும், இல்லைங்களா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன உணர்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு எல்லாத்துக்குமே மனதுடன் தொடர்பு இருக்குங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? எண்ணங்களின் தொகுப்பு தானே மனம். அப்போது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றி சூழ்நிலைகளாக எல்லாமே அமையுது. இது எல்லாருக்குமே தெரியுங்க. இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும் அப்படின்றது தெரியுது. ஆனால் நம்மளுடைய இலக்குகள் என்னவோ அதை அடைவதற்கு நமக்கு ஏனோ காலதாமதமாகுது. சில இடங்களில் நம்ம ஏமாற்றப்படவும் செய்கிறோம் இல்லையா? அது மாதிரி இலக்குகள் அடையிறது கடினமாக இருக்குது. சரி, இதற்கு என்ன தான் காரணம், இதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மனதை நம்ம ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை அதன் மேலே, அதாவது நம்மளுடைய இலக்குகளின் மேலே தொடர்ந்து அதை செலுத்தி கொண்டே இருக்கணுங்க. நம்ம இதுதான் செய்யணும், இந்த பாதையில் தான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல அவசியம். ஸோ எல்லோருமே இந்த எண்ணங்களை, அவங்களுடைய ஆசைகளை அடைந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, என்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை நான் செயல்படுத்துவதற்கு, நிறைவேற்றுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து நான் பயணிக்க ஆரம்பித்தேன். அதுவும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். தொடர்ந்து எந்த விஷயமும் நம்ம செய்யும்போது தான் அது சித்தி பெறும். எல்லாருக்குமே இது தெரியுங்க. ஆனால் அது எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்றது ஒரு சேலஞ்சாக இருக்கு இல்லையா? அந்த சேலஞ்சை உடைக்கிறதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இந்த சைக்கோ சிம்பாலஜி அட்வான்ஸ் கோர்ஸ். இந்த பயிற்சி வகுப்பு மற்றும் விஸ்வலைசேஷன் டெக்னிக் மூலமாக நம்முடைய மனதின் சக்தியை முழுவதுமாக உணர்ந்து ஆள் மனதுடன் தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்துடன் இணைந்து நம்மளுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான வழிகள் என்ன அப்படின்றத நம்ம உணர்வது தான் இந்த வகுப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சைக்கோ சிம்பாலஜி அப்படின்றதே சின்னங்களை கொண்டு நம் மனதை ஒருமுகப்படுத்துறது, நம் மூளை, அதாவது ஆள் மனதை பிரபஞ்சத்துடன் தொடர்பினை ஏற்படுத்துறது. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? சின்னங்களுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? சின்னம், மனம், மூளை, பிரபஞ்சம், இதற்கெல்லாம் என்ன தொடர்பு? அதுதாங்க இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்மளுடைய இலக்குகள் என்ன அப்படின்றத உறுதியாக நம்ம தெரிந்து அதை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்கு இந்த பிரபஞ்சம் மிக எளிமையான வழிகளை கொடுத்துருக்குங்க. அது நம்மளுடைய ஆள் மனம் மூலமாக உணர்ந்து நம்ம பயிற்சிகளை தீவிரப்படுத்தி செய்யும்போது இலக்குகள் அப்படின்றத மிக சுலபமாக நம்ம அடைய முடியும். இந்த பயிற்சிகளை பற்றி மிக தெளிவாக இந்த பயிற்சி பற்றையில் நம்ம அந்த அற்புதமான புத்தாண்டு தினத்தன்று கற்றுக்கோ இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன கற்றுக்கோ இருக்கோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.